கேரட்டு, கற்பூரவள்ளி, பாதாம், பொட்டேட்டோ, நீம், புதினா, துளசி, ஆரஞ்சு தோல், ரோஸு, ஆவாரம்பூ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கேரட் எடுத்துக்கலாம். கேரட் எடுத்து நல்லா சீவிக்கலாம். சீவுனதுக்கப்புறமா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கும் எடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம தோல் உரிச்சதுக்கப்புறமா நல்லா சீவிக்கலாம். சீவினதுக்கப்புறமா இப்போது பாதாம் இடிச்சுக்கலாம். பாதாம் நல்லா இடிச்சாச்சு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் வந்து ஆல்ரெடி வந்து கோகோனட் ஆயில் கோகோனட் ஆயில் வச்சுருக்கோம். அப்புறம் அதில் கேரட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னே கேசரி மாதிரி இருக்குது. ஆனால் கேசரி இல்லை, இது வேறு. ஸோ அதுக்கடுத்தது நம்ம ஆல்ரெடி சீவி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கூட வந்து கற்பூரவள்ளி இலை அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆல்ரெடி இப்போ நீம், புதினா, துளசி அதெல்லாம் சேர்ந்ததில் வந்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அடுத்ததாக மஞ்சள் வச்சுக்கலாம். கேர்ள்ஸ்க்கு மஞ்சள் ஓகே. பாய்ஸ் பார்க்குறீங்கன்னா மஞ்சள் ஆட் பண்ணாமல் சாண்டல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்ததாக வந்துட்டு ரோஸ் போட்டுக்கலாம். ரோஸ் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆவாரம்பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இடித்து வச்சுருந்த பாதாம் அதையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஆரஞ்சு தோல் அப்புறம் இப்போ இடித்து வச்சுருந்த அந்த மஞ்சள், பாய்ஸ் வந்து சாண்டல் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா இது ஆனதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஆயில் பியூராக கிடச்சிரும். அந்த ஆயில் எடுத்து நம்ம ஒரு சின்ன கண்டெய்னர் எதுலேயும் ஒன்று ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸு, பாடி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் டெய்லி அப்ளை பண்ணுறதுனால. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் மேக் பண்ணுறோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.